ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமான நாள் தான் சொல்லணும். ஏன்னா செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விடலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாகவே மொட்டெல்லாம் இல்லைங்க, எல்லாமே பூத்து முடிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரிம் பண்ணி விடுறது கூட கவலை இல்லை. பட் இந்த செடியெல்லாம் ஃபுல்லாக பூ இருக்குது, இருக்கிறதோட சேர்த்து தான் கட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இருங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த லில்லி பூத்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது 3 செடி இருந்ததுங்க. லாஸ்ட் இயர் 2 என்னமோ தான் வச்சுருந்தேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இன்னொன்று ஒரு பிங்கிஷ் ஷேடில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது இங்கே இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்போ தான் மொட்டு வச்சுருக்குது. சைடெல்லாம் மொட்டு வச்சுருக்குதுங்க. யூஸ்வலாக மேலே மட்டும் ஒரு 3-4 பூ வரும், அவ்வளோதான். இப்போ சைடு பிரான்ச் எல்லாமே மொட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன். அதுக்கப்புறம் இது இங்கேயுமே பாருங்கள், இது இன்னும் ஒரு வாரத்தில் பூத்துருங்க. இந்த பூ நல்ல ஃப்ராக்ரன்ஸ் பயங்கரமாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். பட் அங்கே காமிச்ச இல்லைங்களா ஒரு எல்லோ கலரு, அது இவ்வளோ வாசம் இருக்காதுங்க. என்ன இந்த கஷ்டமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஜாப்பனீஸ் பீட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோ இப்போ தான் ஒரு புளியும் ஒரு பூச்சி 2 பூச்சின்னு பார்க்குறேன். இது என்ன ஆகுனாங்க, அப்படியே ஓவர் த டைம் செடியே தெரியாத அளவுக்கு ஒரு செடியில் கிட்டத்தட்ட 500 பூச்சி உட்கார அளவுக்கு ஆகிடுங்க. அது இல்லாமல் செடியிலையும் பார்த்திங்கன்னா பூ ஃபுல்லாகவே பூத்து முடிச்சு இந்த மாதிரி காஞ்சிருச்சுங்க. இனிமேல் தளைஞ்சி வரத்துக்கு லேட் ஆகும். ஸோ என்ன பிளான் பண்ணேன்னா, செடியவே ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இலையுமே பாருங்களேன் எப்படி எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணாலும் ஒன்றும் சரி பண்ண முடியலைங்க. ஸோ பெஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா செடியை ட்ரிம் பண்ணி விடுறது தான். இந்த செடியெலாம் ட்ரிம் பண்ணி விடுறது கூட ஓகே. பட் எனக்கு என்னென்னா, இதில் வேறு கொஞ்சம் பூ இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. பூ எல்லாமே பறிச்சுட்டு இதையுமே ட்ரிம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுருக்கிறேன். அதுவும் இதெல்லாம் கூட பூத்து முடிச்சிருச்சுங்க பாருங்கள். இதுலேயுமே ஒன்றுமே இல்லை. இதையுமே ஃபுல்லாக ஒரு கீழே ஒரு எண்டு வரைக்கும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம்னா தாங்கும். இதுலேயுமே பூ பூத்துட்ருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறதுக்கு. ஏன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ஆனால் பூச்சி பாருங்கள், இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இது அந்த வாசமுள்ள ரோஜான்னு சொல்லுவோம் இல்லைங்க, நம்ம ஒரு பன்னீர் ரோஸ் வெரைட்டின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், இந்த பூ மட்டுங்க விடுறதே கிடையாது. இதில் பாருங்கள் 2 உட்காந்துருக்குது, தெரியுதுங்களா? இதுக்குன்னு பண்ணாத ரெமெடி கிடையாதுங்க, பண்ணாத செலவு இல்லை. இதுக்கு ஃபைனல் சொல்யூஷனாக என்ன ஆச்சுன்னா, இனிமேல் இதை ஒன்றும் பண்ண முடியாது, கம்முன்னு கட் பண்ணி விட்டுட்டு அமைதியாக விட்டுறலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சுங்க. இது என்ன பண்ணுன்னா, ஃபுல்லாக இந்த ஒரு பூவில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பூச்சி உட்காருங்க. அப்படி தான் உட்காருங்க. பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஐயோ கீழே விழுந்துருச்சே. ஃபஸ்ட்டு பூச்சி அடியிலேருந்து ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே உட்காந்துருக்கு, தெரியுதுங்களா? இப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ ஃபுல்லாகவே நீ கட் பண்ணி விட்டுறலாம். ஆசையாக வளர்த்துன ஃப்ரெண்ட் யார், ஒரு மாதம் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கணும். பட் தட்ஸ் ஓகேங்க. அது செடியை அணுவாக சித்திரவதை பண்ணுறதை பார்க்க வேண்டாம், அதுக்கு இதுவே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கட் பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன். சரி வாங்க, ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இது தாங்க அந்த ஜாப்பனீஸ் பீட்டில். பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோங்க. ஒரு மொட்டிலையும் எவ்வளோ பூச்சி இருக்குன்னு பாருங்களேன். தினமுங்க இந்த பாத்திரம் விளக்குற லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அதில் 100கணக்கான பூச்சி அப்படி பிடிக்கிறது தான் வேலை. பட் என்ன பண்ணியும் அந்த பூச்சி போகவே இல்லைங்க. ஃபைனல் சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சுங்க. அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த ரோஸ் ஆஃப் ஷரன் ஒன்று சொன்ன இல்லைங்க, நம்ம ஊர் செம்பருத்தி வெரைட்டி. ஃபுல்லாக மொட்டு இருந்ததில்ல, இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் அடுக்கு செம்பருத்தி மாதிரியே இருக்கும். இந்த கலர் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குங்க. இதோ இது இதுக்குமே அந்த பூச்சி வருங்க. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இதுக்கு ஒரு கவர் வச்சுருக்கிறேன். நான் நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேங்க. இது கட் பண்ண வேண்டான்ட்டு. ஏன்னா இதில் ஃபுல்லாக இப்போ ரோஸ் செடினா கூட ஃபுல்லாக பூ பூத்து முடிச்சிருச்சு, ஒன்றும் இல்லை. இதில் ஃபுல்லாக இப்போ தான் பாருங்கள் ஒரு பிரான்ச்லேயும் எவ்வளோ பட்ஸ் இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்கள், நிறைய இருக்குது. அதனால் எனக்கு இதை கட் பண்ணுறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. அதனால் இதை மட்டும் ஒரு கவர் பண்ணி வச்சிடலான்ட்டுங்க. நான் கவர் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது கார்டனியாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, செம்ம வாசமாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்த க்ராஸ் பண்ணிங்கனாவே அப்படி ஒரு மனமாக இருக்குங்க, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸு. இது ரொம்ப அடுக்கு இல்லைங்க. இன்னொன்று பாருங்களேன், அதே வெரைட்டி தான், கொஞ்சம் பூ நல்லா பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், முட்டை எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள்.
நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் இந்த பக்கமே வராம விட்டேன். இந்த சைடு வந்து பார்த்தா செடி ஃபுல்லாக பூதாக இருக்குது. அந்த பூவையே பார்க்க முடியல என்னால். ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் காஞ்சிருச்சு, எல்லாமே காஞ்சிருச்சு. மிஸ் பண்ணிட்டேங்க, பார்க்குறதுக்கே மிஸ் பண்ணிட்டேன் போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். நல்லா வாசமாக இருக்குங்க இந்த பூவு. போன தடவை இந்த நாக் அவுட் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டுறதுக்காக பறித்தேங்க. இந்த டைம் பாருங்கள், ஜாப்பனீஸ் பீட்டிலுக்கு பயந்து பூ ஃபுல்லாக பறிக்கிற மாதிரி இருக்குது. சரி வேறு என்னங்க பண்ணுறது, அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். சரி இன்றைக்கி சனிக்கிழமையும் ஆச்சு, சாமிக்குமே கொஞ்சம் பூ வச்சிடலாம், அதை பறித்தது எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக பறித்து எடுத்துருவோங்க. எல்லா பூவையுமே எடுத்துருவோம், ஒரு பூ கூட விட வேண்டாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா கூட பரவாயில்ல. பூவோடு கட் பண்ணும்போது இன்னும் நமக்கு கஷ்டமாக வேறு இருக்கும். இந்த ஜாப்பனீஸ் பீட்டிலுக்காக லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு $60 நம்ம பே பண்ணிங்க. மெம்பர்ஷிப் மாதிரி எடுத்து அவங்கள வந்து பார்க்க சொன்னோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 ஸ்ப்ரே வந்து அடிச்சுட்டு போனாங்க. அந்த ஸ்ப்ரே அடிச்சுமே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அதை அடித்து ஒரு 2 நாளைக்கு ஓகேவாக இருந்தது. மறுபடியும் வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அந்த ஹோம் டிஃபென்ஸ்னு ஒரு ஸ்ப்ரே வாங்குவோங்க. அந்த வீட்டை சுற்றி அந்த பூச்சிலாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அடிக்கிறதுக்காக காஸ்கோவில் வாங்கி வச்சுருந்தோம். அந்த ஸ்ப்ரே ட்ரை பண்ணோங்க. அந்த ஸ்ப்ரே என்னாச்சுன்னா அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே அந்த பூச்சி வந்து அப்படியே விழுந்து விழுந்து இறந்துருச்சுங்க. அப்படியே செத்துருச்சு. பரவாயில்ல, இந்த இது நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுதான் யூஸ் பண்ணோம். பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த செடி இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுனால அந்த கெமிக்கல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் இருக்குதுங்க. செடி வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே எல்லோவாகி அது பட்டு போய் மறுபடியும் அது வரத்துக்கே தடுமாறுது. சரி ஓகே, ஒரு மாதம் பூ இல்லாட்டி போகுது, பரவாயில்ல என்ன அப்படின்ட்டு இந்த தடவை வந்து எந்த மருந்தும் அடிக்கிற பிளான் இல்லை இப்போதைக்கு. பார்ப்போங்க. இந்த பூச்சி நேராக வந்து இந்த எல்லோ ரோஸில் தான் ஃபஸ்ட்டு உட்காரது. இந்த எல்லோ ரோஸ்னால் என்ன தான் அதுக்கு பிடிக்குதோ தெரியலிங்க. இந்த ஒயிட் ரோஸையுமே பறிச்சிருவோம். பிங்காக இருந்தது, வெயிலுக்கு பாருங்களேன் கலர் மாறி போச்சு. இதுவே இன்றைக்கி ஒரு கூட வந்துடும் போல் இருக்குதே. நல்லா இருக்க பூ மட்டும் எடுத்துக்குவோங்க. ஏன்னா இதுக்குள்ளேயே பூச்சிக்கு இது இருந்ததுன்னா அது உள்ளேயும் வந்துட்டுருக்கும். ஆனால் இதில் வேறு 4-5 முட்டைலாம் வேறு இருக்குதுங்க. எனக்கு இருக்கிறதுலே இந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர் பன்னீர் ரோஸு தான். ஆனால் ஒரு டைம் கூட இந்த பூவை வந்து திருப்தியாக வந்து விட்டதே கிடையாது. இந்த ஜாப்பனீஸ் பீட்டில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த பூ அப்படி ஒரு வாசம் இருக்குங்க இந்த பூவில். ஓ, இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்களேன். பாருங்க, அதோ லாஸ்ட் இயருக்கும் முன்னாடி வருஷம் என்ன பண்ணேன்னா, செடியை வந்துங்க ஃபுல்லாக பூ மட்டும் பறிச்சுட்டு இந்த செடியை அப்படியே விட்டுட்டேன். என்ன பண்ணிடுச்சுன்னா, அது செடியை நான் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இலையுமே ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குதுங்க. இருக்கிற இலை எல்லாத்தையுமேங்க ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருச்சுங்க. அந்த இலையில ஒன்றுமே இல்லைன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து இலையை ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. அதனால் இந்த தடவை வந்து எதுக்கும் வழி விடக்கூடாது, ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்றலான்னு தான் வச்சுருக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதாங்க, இந்த பூவெலாம் பறிச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் வாடி தான் இருக்குது. வாடின பூ சாமிக்கு போட வேண்டாங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து இவ்வளோ பூ வந்திருக்குது. இது அப்புறம் இது ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோங்க க்ளீன் பண்ணுறதுக்கு.
ஸோ எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இவ்வளோ வந்திருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், செடி முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரண்ட் யார்டு. ஸோ ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் இது 1 மாதத்தில் நல்லா தலைஞ்சிருங்க. பட் இப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாகவே தலையிட்டோம். ஏன்னா இதுவே பாருங்கள், இலையெல்லாம் கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக தான் இருக்குது. இதெல்லாமே கூட கொஞ்சம் கட் பண்ணி விடணும். ஸோ இப்போதைக்கு இந்த மேலே இருக்கிற காஞ்ச பூலை மட்டும் கட் பண்ணி விட்டுருக்குதுங்க. என்னென்னா இங்கே அட்லாண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜாப்பனீஸ் பீட்டில் இல்லைங்க. ஒரு சில ஃப்ரெண்டு வீட்டிலாம் கேட்டால் அவங்க வீட்டில் ஜாப்பனீஸ் பீட்டிலே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மான் தொல்லையெல்லாம் இருக்குது போல் இருக்குது. ஸோ ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் போல் இருக்குதுங்க. இது எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒண்டை ட்ரிம் பண்ணி விட்ருக்குதுன்ட்டு. கார்டனே வந்து இப்போ ஃப்ரண்ட் யார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செயலிழந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பூவாக இருந்தது. இங்கே பாருங்க இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு டைம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ஆகஸ்ட் மாதத்து வாக்கில் எல்லாம் கொஞ்சம் அப்படியே மழையெல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் செடி வந்து ஜம்முன்னு தலைஞ்சிங்க. முன்னாடி பூ இருந்தது பாருங்களேன், அதே மாதிரி ஃபுல்லாக வந்துடும். என்னென்னா இப்போ நம்ம அப்படியே விட்டுறலாங்க, கட் பண்ணாமல் கூட அப்படியே விட்டுறலாம். பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இது இலை ஃபுல்லாக சாப்பிடுங்களா. இது எப்படி இருக்குன்னா இப்போ இந்த இலையில மட்டுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பூச்சி உட்காந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இலை ஃபுல்லாக சாப்பிட்டு 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 இந்த செடி வந்து மறுபடியும் தடுமாறி அது வளர்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது. அதுக்கு பேசாமல் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டா கூட பரவாயில்லைங்க, அது வந்து உட்காராமையாச்சும் இருக்கும். பட் ஆனால் இந்த இலையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணுங்க. இந்த நிறைய இந்த ஹோலாக இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி இலையெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். ஏன்னா இல்லைன்னா அப்படியே இலையிலேயே உட்கார ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் க்ளீன் பண்ணுவோங்க. என்னென்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னாங்க, ஒரு ரூட்டிங் ஹார்மோன் ஒரு பவுட்ரு வாங்கியிருக்கிறேங்க அமேசானில். அது என்னென்னா இப்போ நம்ம செடியெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, ரோஸ் செடி, இந்த கட் பண்ணுற ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு வச்சோம்னா செடி நல்லா தலையுதுங்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. பட் அது வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஏன்னா நிறைய குச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள்,
நல்லா தண்டு பெருசு பெருசாக தான் இருக்குது. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போங்க, வந்துச்சுன்னா பரவாயில்ல தான். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் போய் இந்த பவுடர் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த ரோஸ் குச்சி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இந்த ரூட்டிங் ஹார்மோன் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை இருக்குன்னா 1 2 3 7 குச்சி இருக்குதுங்க. ஸோ 7மே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க அந்த ரூட்டிங் ஹார்மோனு. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், எல்லா ப்ராண்டுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரி இந்த ப்ராண்ட் ட்ரை பண்ணலான்ட்டு ரிவ்யூஸ் நல்லா இருந்ததுன்ட்டு வாங்கினேங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இந்த சுண்ணாம்பு பொடியாட்டு இருக்குதுங்க. நல்லா நைஸான பவுட்ரு மாதிரி இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரோஸ் ஸ்டிக்கை இதில் ஒரு டைம் டிப் பண்ணிவிட்டுங்க, நம்ம வந்து டேரெக்டாக மண்ணில் வச்சிடணுங்களாம்மா. மண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த பீட் மாஸ் தாங்க போட்டுக்கிறேன். ஸோ வேருக்கு வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போட்டிருக்குது. ஸோ இதில் வந்து வச்சு பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா, ஸ்டிக்கு வந்து இந்த ரோஸ் குச்சி இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் வந்து ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது நேராக இருக்குது, கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிப்போம். இந்த மாதிரிங்க. இந்த ஜாப்பனீஸ் பீட்டிலுக்கு நிறைய இந்த ஹோம் ரெமடிஸ்லாம் கூட ட்ரை பண்ணேங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த சினமன் போட்டால் கூட போகும் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த சோப் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, பாத்திரம் அடக்கிற லிக்விடு, ஸோ அதில் கூட ட்ரை பண்ணலான்னாங்க. ஸோ அது எல்லாமே ட்ரை பண்ணேங்க. அது என்ன பண்ணாலும் நிற்கிற மாட்டேங்குது, அது இடத்த விட்டு நிகர மாட்டேங்குது. ஸோ இப்போ வேறு வழியே இல்லாமல் பாருங்கள் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குதுன்ட்டு. அழகாக செடியை வச்சு ரோஸை பறிச்சுட்டு சாமிக்கு வச்சுட்டு அழகாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு விடாது போல இருக்குதுங்க. எல்லாமே இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரூட்டிங் ஹார்மோன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம மண்ணில் வந்து இது பண்ணிக்கலாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேஸ் வந்து இதில் நல்லா இந்த மாதிரி படுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னாங்க. செய்கிறது கரெக்டானு தெரியல, பட் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது எல்லாமே சும்மா ட்ரை தாங்க, எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து அந்த டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட ரோல் பண்ணி வைப்பாங்க. அது ஒரு டைம் ட்ரை பண்ணேன், நல்லா வந்ததுன்னா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணப்போ நல்லா வரலிங்க, அதனால் அது போடவே இல்லை. அப்படி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. அது நல்லா வந்ததுனாலும் வரலினாலும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்துருக்குதுன்ட்டு.
ஸோ அவ்வளோதாங்க, எல்லாமே வச்சாச்சு. ஆக்சுவலாக மேலே கூட அலோவேரா வைக்கலான்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாய்ஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இங்கே வந்து அந்த கத்தாழை இருக்குது இல்லைங்களா, கத்தாழை கட் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஓகே, நம்ம இதையே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. தண்ணி மட்டும் கொஞ்சம் விட்டுக்கோங்க, ஏன்னா மண் ரொம்ப ட்ரையாக இருக்குது, தண்ணியே விடல. அவ்வளோதாங்க, தண்ணியுமே விட்டாச்சு. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்னா, நிழல்லையே வைப்போம், வெயிலில் டைரெக்டாக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் வந்து கொஞ்சம் இந்த ஷேட்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்குதுங்க. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நெக்ஸ்ட் அந்த ரோஸ் ஆஃப் ஷரன் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து நெட் கவர் வாங்கியிருக்கேன்னு இல்லைங்க, அது வாங்க எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதாங்க அந்த செடிக்கு போடுற நெட்டுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்ட்டு. கரெக்டாக என்னோடய ஹைட்டே இருக்குதுங்க. செடி வந்து இன்னும் அவ்வளோ ஹைட் ஆகலை. ஸோ இது கரெக்டாக இருக்குங்க. இது அமேசானில் தான் வாங்கினேன். 4 என்ன பேக்கோ 3 என்ன பேக்கோங்க. இந்த கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ப்ரீத்தபிளுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குன்ட்டு. ஒரு நைலான் கிளாத் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ப்ரீத்தபிளாக இருந்துச்சுன்னா தான் சன்லைட்டு வந்து படுறதுக்கும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோம் மழை வருது அப்படின்னா உள்ளே போகிறதுக்குமே வசதியாக இருக்குங்க. ரொம்ப திக்காகவும் போடக்கூடாது. லாஸ்ட் இயர் வந்து தாங்க போட்டிருந்தேன். இதோட சின்ன சைஸ் ஒன்று போட்டிருந்தேன். என்னாச்சுன்னா ஒரு பூச்சி கூட போய் அதில் உட்காரவே இல்லைங்க. செடியை வந்து லக்கிலி காப்பாற்றியாச்சு. பட் ரோஸ் செடி ஏன் கட் பண்ணி விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரோஸ் செடி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய நெட்டாக வாங்கியிருக்காங்க அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. செடி வந்து அன்னிவனாக இருந்தது அப்படின்னா நம்ம மூடி கவர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து அதுதாங்க கரெக்டாக இருக்கும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே ஓப்பன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்துங்க இப்படி தலைகீழ நம்ம செடியில் வந்து அப்படி மேலே அப்படி கவர் போடுற மாதிரி, காருக்கு கவர் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கவர் பண்ணிடணுங்க. இப்படி இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருப்பாங்க. கீழே அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இது வேணும்னா சொல்லுங்கள். நீங்கள் இருக்க சைடு ஜாப்பனீஸ் பீட்டில் இருக்குது அப்படின்னா இதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா பர்சிமனுக்கு அதுக்கப்புறம் டேலியாக்கெலாம் போட்டிருந்தாங்க. பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் நான் ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து இது போடாமல் இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக வளருது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கம்மியாக வளர்கிற மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா இது போட்டோம்னா கொஞ்சம் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருந்தது. பட் செடிக்கு ஒன்றும் ஆகலை. அது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க. பட் பரவாயில்ல, அந்த பூச்சிக்கு அடித்து செடி இதாகிறதுக்கு இது பரவாயில்ல தான். ஸோ வாங்க இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. நல்லா ப்ரீத்தபிளாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம டைட்டெல்லாம் போடவே இல்லை. நல்லாவே கேப் இருக்குது. காற்று வெயில் எல்லாமே போகிறதுக்கு நல்லா வசதியாக தான் இருக்குது. எண்டில் வந்து பாருங்கள், இங்கே கீழே மட்டும் கொஞ்சம் வந்து டைட் பண்ணி சுருக்கிட்டேங்க. பூச்சி வந்து கீழ் வழியாக மேலே போகாது. பட் லைட்டாக மட்டும் அந்த இடத்துல இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 3 வருஷமாக அந்த செடியை காப்பாற்றிட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், காற்று வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. செடியை நிற்க மாட்டேங்குது. 3 வருஷமாக அந்த செடி இருக்குதுங்க. ஸோ பூ வந்து செடி ஃபுல்லாக பார்க்கவே முடியல. ஸோ இந்த வருஷம் பார்க்கலாம் எப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுனாலும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.